வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கமாக இருக்கட்டும், தமிழக வளர்ச்சி நிறுவனமாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் தான். அதில் ஒரு முக்கியமான நபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் துப்பறியும் பெண் நாவலாசிரியர் அப்படின்னு அவருக்கு சிறப்பு பேர் கூட இருக்குது. தன்னுடைய 6 வயதிலே இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. தன்னுடைய 13 வயதில் தன்னோட கணவரோட சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு இவங்க குடிபெயர்ந்து போகிறாங்க. அங்கே தனி குடும்பமாக போகிறாங்க. அங்கே இவருக்கு ஒரு தோழி கிடைக்கிறாங்க. அவங்க பேர் தான் பட்டம்மாள் அவர்கள். பட்டம்மாளும் இவங்களும் உட்காந்து ஃப்ரீ டைமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய கதைகளை கேட்டு பட்டம்மா நீங்கள் சொல்லக்கூடிய கதை ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்பனை திறன் மிகுந்ததாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு கதை புக்கு எழுதுங்க, கதை புக்கு எழுதி வெளியிடுங்க, நல்லா ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது. என்னுடைய கல்வி தொடக்க வருடங்கள்லேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பட்டம்மா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முதல் நாவல் கதை எழுதுகிறாங்க. அதுதான் இந்திர மோகனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான நூல் தான். 1925 நோபல் அச்சகம் அந்த நூலை அச்சிட்டு வெளியிடுறாங்க. அதன் பின் பட்டம்மாள் அவர்கிட்ட இவங்க எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு அப்புறமா இவங்க எழுதக்கூடிய முதல் துப்பறியும் நாவல் தான் மைதேகி அப்படின்ற ஒரு நாவல் கதை. அப்போதைய சிறந்த எழுத்தாளராக இருந்த வடுவூர் துரைசாமி ஐயர் அவர்கள் தன்னுடைய நாளிதழான மனோரஞ்சனி அப்படின்ற நாளிதழில் அந்த கதையை வெளியிடுறாரு. அதன் பின்பு 1925 அதே வருடத்தில் தன்னுடைய கதைகளையும் நாவல் எழுதி வெளியிடுறதுக்கு தானே ஒரு நாளிதழ் உருவாக்குறாங்க. அந்த நாளிதழ் தான் ஜெகன்மோகினி அப்படின்ற நாளிதழ். இந்த ஜெகன்மோகினி அப்படின்ற நாளிதழ் அந்த மற்ற நாளிதழ்களிலிருந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பெண்கள் அப்படின்னாலே அவங்க கோலம் போடுறது, சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், அப்புறம் ஜோதிடம், இதை பற்றி தான் அந்த நாளிதழ் வெளியிட்டிருப்பாங்க. அதாவது குடும்ப விஷயங்கள் சம்மந்தமாக தான் நாளிதழ் வெளிவந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு பெண் ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு சமூக சேவையும் தேசிய உணர்வும் மிகுந்த ஒரு நாடக கதை எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே. ஜெகன்மோகினி நாளிதழை உருவாக்கியவர் யார், ஆசிரியர் யார் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம்,